ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் பேங்க்கில தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து 1500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. இதில நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வேக்கன்சி குடுத்துருக்காங்க. உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 31 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் பேங்க்ல இருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 1500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் வந்து 31 ஜூலை வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேட் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னா, ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. 277 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தோன்னா 1500 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து இருக்கு. அதில நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து டீசென்ட்டான வேக்கன்சி தான் 277 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதில யூஆர்‌க்கு வந்து பாருங்க 122 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்‌க்கு ஒரு 27, ஓபிசிக்கு வந்து பாருங்க 74, எஸ்டிக்கு ஒரு 2 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்து பாருங்க ஒரு 52 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 277 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து பாருங்க 20 சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா வந்து 28 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டில வரீங்க அப்டின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்க ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசி கம்யூனிட்டியா இருக்கிறீங்க அப்டின்னா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசினா வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் வந்து 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க nats.education.gov.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அப்ரண்டிஸ்க்கான போர்ட்டலு. ஸோ அந்த போர்ட்டல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ரோல் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க இந்தியன் பேங்கோட வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இதுல நாட்ஸ்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து இருக்கும். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 1/4 படி உங்களுக்கு மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல அப்ளை பண்றவங்களுக்கு வந்து எழுத, படிக்க, பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து பாருங்க அந்தந்த ஸ்டேட்டோடது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அப்ரண்டிஸ் டைப்ல வந்து எடுக்கிறதுனால வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. 12 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் தான். உங்களுக்கு பேங்க்குள்ள தான் நீங்க வந்து வொர்க் பண்ண போறீங்க. நெறைய நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். 12 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெய்னிங் வந்து இருக்க போது. ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங்கு. ஸோ ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து தருவாங்க. அதாவது மெட்ரோ, அர்பன் பிரான்ச்சா இருந்தீங்கன்னா ரூ. 15,000 ஸ்டைஃபன் வந்து வரும். அதே ரூரல், செமி அர்பனா இருந்தா ரூ. 12,000 உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு. அதாவது ட்ரெய்னிங்க்கான ஹவர்ஸ்ல இருந்து ஓவர் டைமு, ஹாலிடே இந்த மாரி வந்து பாருங்க இங்கெல்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தீங்கன்னா ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோலருந்து, சிக்னேச்சர்லருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்க ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ணிக்கலாம். அது எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்க ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து இதில அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க ஆல் ஓவர் ரீஜன் குடுத்துருக்காங்க. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எங்கெங்க உங்களுக்கு சென்டர் இருக்குன்னா, சென்னை குடுத்துருக்காங்க, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேல்லூர், ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர். இங்க தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க. இந்த சென்டர் உங்களுக்கு நியர்பை எந்த சென்டர் இருக்கோ, அந்த சென்டருக்கு வந்து நீங்க எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்க நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிறத வந்து என்னென்ன ஃபைல் சைஸ்ல வந்து இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா இந்த ஃபைல் சைஸ் படி நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து இதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும்.
ஸோ இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் வைஸா வேக்கன்சி வந்து பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா 1500 வேக்கன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்லயும் வந்து மாவட்டங்கள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி வந்து மாவட்டங்கள்ல வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது, எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க வந்து இங்க தனியாவே இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தமா 277 வேக்கன்சி இருக்கு. அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மோஸ்ட்டா வந்து 38 மாவட்டமே வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அரியலூர்ல இருந்து செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி இந்த மாரி வந்து 38 மாவட்டத்திலயுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. அதனால உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போது. ஸோ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதையுமே பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.